ஆர்க்கிமிடிஷன் கோட்பாட்டுல ஏதாவது டவுட் இருக்குமென்றால் கேட்கலாம். மெத்தட் ஷீட்டுக்கு போறதுக்காக வேண்டி நான் ஒரு கேள்வி ஒன்று செய்து பார்த்துட்டு போவோம் சொல்றேன். கேள்வி ஒன்று பார்த்துட்டு போவோம்னு சொல்றோம். ரைட், அதுல ஒரு கேள்வி எழுதி கொள்ளுங்க. எழுதி அதை பார்த்துட்டு அடுத்த விஷயத்துக்குள்ள போவோம். எழுதுங்க. மரக்கட்டை ஒன்றை வழியில் நிறுத்த பொழுது மரக்கட்டை ஒன்றை வழியில் நிறுத்த பொழுது வழியில் நிறுத்த பொழுது அது 3 கிலோகிராமாக இருந்தது. அதனை பகுதியாக நீரில் அமிழ்த்தி நிறுத்த பொழுது 2.5 கிலோகிராமாக இருந்தது. நீரினால் ஏற்படுத்தப்படும் மேலுதைப்பு யாது? நீரினால் ஏற்படுத்தப்படும் மேலுதைப்பு யாது? ஐந்து நியூட்டனாக இருக்க போது எப்படி? மறுபடியும் ஒருக்கா சொல்றேன். ஆரம்பத்துல 3 கிலோகிராமா இருந்தது, ஆகவே 30 நியூட்டன். இப்ப 2.5 கிலோகிராமா தான் இருக்கு, ஆகவே 25 நியூட்டன் குறைஞ்சிருக்குது. 5 நியூட்டன் குறைஞ்சிருக்கு. 5 நியூட்டன் எப்படி குறைஞ்சது? இங்க ஏற்படுற மேலுதைப்பு விசை காரணமாக குறைஞ்சது. மொத்த விசை மேலுதைப்பு விசை 5 நியூட்டனாக இருக்க போகுது. ரைட், அடுத்து நாங்க புது பாடத்துக்குள்ள போவோம். தலையங்க போட்டுக் கொள்ளுங்க. சடப்பொருளில் ஏற்படும் மாற்றங்கள். புதிய பாடம். சடப்பொருளில் ஏற்படும் மாற்றங்கள். ரைட், பாப்போம்.
சடப்பொருள் ஏற்படும் மாற்றங்கள். சடப்பொருட்கள்ல பிரதானமாக இரு வகை மாற்றங்கள் ஏற்படும். 2 வகையான மாற்றங்கள் ஏற்படும். ஒன்று பௌதீக மாற்றம், இரண்டாவது ரசாயன மாற்றம். இதுக்கு முதல்ல ஒருக்கா படிச்சிருப்பீங்க, 8ஆம் ஆண்டுல ஒருக்கா படிச்சிருப்பீங்க. இந்த சடப்பொருள் ஏற்படுற மாற்றங்கள் சம்பந்தம். பிரதானமாக 2 வகையான மாற்றங்கள் ஏற்படும். ஒன்று பௌதீக மாற்றம், இரண்டாவது ரசாயன மாற்றம். பௌதீக மாற்றம் என்றால் என்ன? 8ஆம் ஆண்டுல படிச்ச விஷயத்திற்கு ஞாபகப்படுத்துவோம். ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு நாங்கள் அடுத்த விஷயத்துக்குள்ள போவோம். பௌதீக மாற்றம் நோட் பண்ணி கொள்ளுங்க. ஏற்படுற மாற்றங்களுக்கு நோட்ஸ் எழுதி கொள்ளுங்க. பிரதானமாக இரு வகைப்படும். ஒன்று பௌதீக மாற்றம், இரண்டாவது ரசாயன மாற்றம். இந்த பௌதீக மாற்றம் என்று போட்டு தெழுது. பௌதீக மாற்றம் என்று போட்டுட்டு எழுதி கொள்ளுங்க. பௌதிக மாற்றத்துக்கு எழுதுங்க. சடப்பொருளின் இரசாயன கட்டமைப்பில் மாற்றம் ஏற்படாமல் சடப்பொருளின் இரசாயன கட்டமைப்பில் மாற்றம் ஏற்படாமல் சடப்பொருளின் இரசாயன கட்டமைப்பில் மாற்றம் ஏற்படாமல் அதன் நிலையில் மட்டும் காட்டக்கூடிய மாற்றங்கள் சடப்பொருளின் இரசாயன கட்டமைப்பில் மாற்றம் ஏற்படாமல் அதன் நிலையில் மட்டும் காட்டக்கூடிய மாற்றங்கள் பௌதீக மாற்றங்கள் ஆகும். பௌதீக மாற்றங்கள் ஆகும். ஒரு பெரிய கடதாசி துண்டு இருக்குன்னு வச்சுக்கொள்வோம். பெரிய கடதாசி துண்டு, அந்த கடதாசி துண்டை நாங்க சின்ன சின்ன துண்டுகளாக பிக்கிறோம், கிழிச்செடுக்கிறோம். ஆனால் கிழிச்சதுக்கு பிறகு நாங்க அதுக்கு என்ன பேர் சொல்றோம்? கடதாசி தான் பேர் சொல்றோம். அங்க கடதாசியத்தான் இருக்கு. ஆனா என்ன அளவுல மாற்றத்தை ஏற்படுத்திருக்கு. பெரிய அளவில் இருக்கிறது சின்ன அளவா மாறி, அவ்வளவுதான். எந்த ஒரு பெரிய பொருட்களையும் துண்டு துண்டாக நாங்க உடைக்கிறது, கிழிக்கிறது எல்லாமே பௌதிக மாற்றம் தான். வேற எந்த ஒரு விஷயத்திலையும் வராது. அதாவது பௌதிக மாற்றத்துக்குள்ளான பொருளை மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியும், மீள பெற்றுக்கொள்ள முடியும், மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம். நிலை மாற்றங்கள் எல்லாமே பௌதிக மாற்றங்கள். நிலை மாற்றங்கள் நாங்க வழிவா பிரிச்சு பார்க்கணும். திண்மம், திரவம், வாயு வந்து மூன்று வகையில சடப்பொருட்களை நாங்க பிரிக்கலாம். வாயுக்கள் இருக்கும், திண்மங்கள் இருக்கும், திரவங்கள் இருக்கும். திண்மம், திரவம், வாயுக்கள் இருக்கும். திண்மங்கள் வாயுக்களாக போகலாம், திண்மங்கள் திரவங்களாக மாறலாம், திரவங்களும் திண்மங்களாக மாறலாம். திரவம் வாயுவா போகலாம், வாயு திரவமா போகலாம். இந்த ஒரு செயற்பாடு எதிர்த்து நடக்கும். நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் பிரதானமாக இல்லை. எந்த ஒரு வாயுவும் திண்மமாக மாறுதல் என்றால் அங்கிருந்து வந்துதான் இப்படி போகணும். ஆனா நேரடியாக திண்மம் வாயுவாக மாறும். அந்த செயற்பாடை சொல்றது பதங்கமாதல் என்று சொல்றோம். பதங்கமாதல் என்ற சொல் பயன்படுத்துவோம். திண்மம் ஒன்று திரவமாற செயற்பாடை சொல்றது உருகுதல். ஒரு திண்மம் திரவமாற செயற்பாடை சொல்றது உறைதல். ஒரு திரவம் வாயுவா போற செயற்பாடு சொல்றது ஆவியாதல். ஒரு வாயு திரவமான செயற்பாடு சொல்றது ஒடுங்குதல். எப்படி நாங்க இந்த பௌதிக நிலை மாற்றங்களை வேற 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 பெயர் கொண்டு அழைக்கலாம். எல்லா திண்மங்களும் வெப்பத்தை அதிகரிச்ச என்றால் திரவம் மாறும். அத்தனையும் வெப்பத்தை அதிகரிச்ச என்றால் வாயுவாக மாறும். 3 பகுதிகளுக்கு மாறும். ஒரு சில திண்மங்கள் மட்டும்தான் நேரடியாக வாயுவாக மாறக்கூடிய ஆற்றல் ஒரு சில திண்மங்களுக்கு மட்டும்தான் இருக்கும்.
அதுக்கு நாங்க உதாரணம் சொல்லலாம். பதங்கமாதலுக்கு நாங்க சில உதாரணங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அதுல ஒன்று கற்பூரம். கற்பூரம் பதங்கமாகக்கூடிய ஒரு பொருள். இரண்டாவது பொருள் நெப்தைன் உருண்டை. நெப்தலின் உருண்டைகள். இது ரெண்டும் தான் பிரதானமாக எங்கட சூழலில் நாங்க பயன்படுத்தக்கூடிய பிரதானமாக பதங்கமாகக்கூடிய 2 பதார்த்தங்கள். கற்பூரம், நெப்தலின் உருண்டை போன்றவை. நெப்தலின் இந்த கரப்பத்தா பூச்சி வராம போடுவாங்க, கரப்பான் வராம போடுறது பூச்சி குண்டு சொல்லுவோம், மணக்குண்டு சொல்லுவோம். நெப்தலின் உருண்டைகள். அடுத்தது கற்பூரம். ரெண்டும் திண்மமாக இருந்து நேரடியாக வாயுவாக மாறக்கூடிய பதார்த்தங்கள். அதை நாங்க பதங்கமாதல் என்று சொல்றோம். லேசா பார்க்கலாம். ஒரு கற்பூரத்தை ஒரு போத்தல் அடைச்சி வச்சு விட்டோம்னு சொன்னா 2 நாள் தான் உள்ளுக்குள்ள ஆவியா இருக்கு. திறந்த உடனே கற்பூர மனம் கொண்டு அடிக்கும், நேரடியாக அடிக்கும். ஆகவே பதங்கமாதல் செய்யப்பார். திரவங்களும் நேரடியாக வாயுவாக மாறும். நோட் பண்ணி கொள்ளுங்க. தேவை என்றால் தேவையான விஷயத்தை நோட் பண்ணி கொள்ளுங்க. பௌதிக மாற்றத்திலும் நாங்க எப்படியான விஷயங்களை சொல்லலாம், அடுத்து உடைக்கிற கிழிக்கிற அப்படியான விஷயங்களை சொல்லலாம். அவ்வளவுதான். நாங்க பௌதிக மாற்றம் வேண்டாம் என்னென்று அறிய வேண்டியது. பௌதிக மாற்றம் என்னென்று தெரியணும். அடுத்ததுல ஏற்படக்கூடிய நிலை மாற்றங்கள் அத்தனையும் பௌதிக மாற்றங்களோடு தெரியும். பௌதிக மாற்றங்களை மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னா, ஒரு நீர் இருக்குன்னு வச்சுக்கொண்டோம் என்றால் பனிக்கட்டியா இருக்கும். வெப்பத்தை கூட்டினால் திரவ நீரா மாறும். வெப்பத்தை கூட்டினால் நீராவியா மாறும். குறைச்சால் மறுபடியும் பழைய நிலைக்கு வந்து சேரும். அப்ப அதனால அத்தனையும் பௌதிக மாற்றங்களுக்குள்ளே வரப்போகுது. இங்க நாங்க முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயங்கள் ரசாயன மாற்றம். அடுத்த லேங்கம் போட்டுக்கொள்ளுங்க. ரசாயன மாற்றம். ரசாயன மாற்றங்களுக்கு நாங்க இன்னொரு பேர் சொல்லலாம், தாக்கங்கள் என்று சொல்லலாம். எல்லா தாக்கங்களுமே ரசாயன மாற்றம் தான். நாங்க ரசாயனவியல் பகுதிகளை படிக்கிற எல்லா தாக்கங்களும் ரசாயன மாற்றங்களாகத்தான் இருக்கும். இன்னொரு பேர் சொல்ல போறோம், தாக்கங்கள். ரசாயன மாற்றம் என்ன எழுதி கொள்வோம். சடப்பொருளின் ரசாயன கட்டமைப்பில் மாற்றம் ஏற்படுவதன் மூலம் சடப்பொருளின் ரசாயன கட்டமைப்பில் மாற்றம் ஏற்படுவதன் மூலம் சடப்பொருளின் ரசாயன கட்டமைப்பில் மாற்றம் ஏற்படுவதன் மூலம் புதிய பதார்த்தங்களை உருவாக்கக்கூடிய மாற்றங்கள். சடப்பொருளின் ரசாயன கட்டமைப்பில் மாற்றம் ஏற்படுவதன் மூலம் புதிய பதார்த்தங்களை உருவாக்கக்கூடிய மாற்றங்கள் புதிய பதார்த்தங்களை உருவாக்கக்கூடிய மாற்றங்கள் புதிய பதார்த்தங்களை உருவாக்கக்கூடிய மாற்றங்கள் ரசாயன மாற்றங்களா அல்லது தாக்கங்களா. தாக்கம் என்று சொன்னாலும் சரிதான். இதுல 8ஆம் ஆண்டுல ஒரு விஷயம் ஒண்ணு படிச்சிருப்போம். இந்த ரசாயன மாற்றம் நடக்கிறதுக்கான சான்றுகள். வெப்பம் உருவாதல், வாயு உருவாதல், மனம் உருவாதல், ஒலி உருவாதல், ஒளி உருவாதல், வீழ்வடிவு தோன்றுதல், இப்படி சில மாற்றங்கள் நிகழும். நிறமாற்றம் ஏற்படுதல், இப்படி சில மாற்றங்கள் நடக்குமாக இருந்தால் அவை ரசாயன மாற்றத்துக்கான சான்றுகள். ரசாயன மாற்றம் நடந்ததை நாங்க உறுதிப்படுத்திக் கொள்றதுக்கு இப்படியான விஷயங்கள் நடக்கிறது நாங்க பார்க்கலாம். நான் இங்க பார்க்க போறோம் என்னென்றால், இந்த ரசாயன மாற்றங்கள வகைகள் சம்பந்தமாக பார்க்க போறோம். ரசாயன தாக்கங்களுடைய வகைகள். தாக்கங்கள்ன்ற வகைகள் போட்டுக்கொள்ளுங்க. தாக்கங்களின் வகைகள். தாக்கங்கள்ன்ற வகைகள். பிரதானமா 4 வகையான தாக்கங்கள் நடக்கும். அதுல முதலாவது வகை தாக்கங்கள் பிரிகை தாக்கங்கள். ஒன்று பிரிகை தாக்கம். ஒன்று பிரிகை தாக்கம்.
பிரிகை தாக்கம் என்று சொல்றது என்னென்றால் ஒரு ஏ என்ற ஒரு சேர்வை இருக்குன்னு வச்சுக்கொள்வோம். ஏ என்ற ஒரு புதிய வகையிலான ஒரு சேர்வை ஒன்று இருக்கு. இவர் என்ன செய்வாருன்னா பிரிஞ்சு பி என்ற ஒரு சேர்வையாகவும் சி என்ற ஒரு சேர்வையாகவும் பிரிகி அடைவார். பி சி என்று சொல்லி வேற வேற ரெண்டு சேர்வைகளாக அவர் பிரிகி அடைவார். பி சி என்று சொல்லி ரெண்டு வேறு வேறு சேர்வைகளாக அவர் பிரிகி அடைவார். அப்படி பிரிகி அடைவாராக இருந்தால் அவரை சொல்லுவோம் நாங்க பிரிகை தாக்கம்னு சொல்லுவோம். ரைட். நம்ம பிரிகை தாக்கம் இதுக்கு நாங்க உதாரணம் சொல்லிக் கொள்ளலாம். உதாரணங்கள் நாங்க இவருக்கு சொல்லிக் கொள்ளலாம். நோட் பண்ணி கொண்டே போங்க. சுண்ணாம்பின் பிரிகை தாக்கம் CaCO3 என்ற ஒரு சேர்வை இருக்க போற. இவருக்கு நாங்க வெப்பத்தை கொடுத்தமாக இருந்தால் CaO ஆகவும் CO2 ஆகவும் பிரிகி அடைவார். வெப்பப்படுத்துவதன் மூலமாக நாங்க பிரிகி ஏற்படுத்துறோம். ரெண்டு புதிய சேர்வைகளாக நாங்க இவரை பிரிச்செடுக்கிறோம். ஒரு சிறந்த பிரிகை தாக்கம், பிரிகி அடையக்கூடிய ஒரு தாக்கம், ரசாயன பிரிகை தாக்கம். ரைட். அதே போல H2O2 என்ற ஒரு பதார்த்தம் இருக்கும். H2O2 என்ற ஒரு பதார்த்தம் இருக்கும். இதுக்கும் வெப்பத்தை கொடுத்தோம் சொன்னால் H2O ஆகவும் O2 ஆகவும் இவரும் பிரிகை அடைவார். H2O ஆகவும் O2 ஆகவும் பிரிகை அடைவார். பொட்டாசியம் பெர்மங்கனேட் KMnO4 இருப்பார். இவருக்கு நாங்க வெப்பத்தை கொடுத்தோம் என்றால் K2MnO4 MnO2 சக O2 ஆக பிரிகை அடைவார். இப்படி நாங்க உதாரணங்கள் சொல்லலாம். கட்டாயம் சமன்பாடுகள் தெரிஞ்சிருக்கணும். சமன்பாடுகள் எழுதி கொள்ளுங்க. சமன்பாடுகளை நாங்க படிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. நான் அதை பிறகு சொல்லித்தாரேன். இப்ப இருக்கிறது எழுதி கொள்ளுங்க. சமன்பாடுகளை சமன் செய்தல் என்ற விஷயம் ஒன்று இருக்கும். அதை நான் கொஞ்சம் சமன்பாடு கொஞ்சம் எழுதிட்டு சொல்லித்தரேன். தேவையில்லை, அடுத்த கட்டத்துல பார்ப்போம். இப்போதைக்கு நாங்க தாக்கங்களை பற்றி மட்டும் பார்த்து கொண்டு போவோம். இரண்டாவது வகையிலான தாக்கங்கள் இருக்க போது, பிரிகை தாக்கம் போல இரண்டாவது வகையான தாக்கங்கள் இருக்க போது சேர்க்கை தாக்கம். சேர்க்கை தாக்கங்கள், சேர்க்கை தாக்கத்தை பொறுத்தவரையில A என்ற ஒரு கூறு இருக்கும், B என்ற இன்னும் ஒரு கூறு இருக்கும். ரெண்டும் சேர்ந்து ஒரு புதிய சேர்வை C என்ற ஒரு வகையான ஒரு புதிய சேர்வை ஒன்றை உருவாக்கும். உதாரணங்கள் பார்க்கலாம். இப்போ கார்பன் இருக்கும், ஆக்சிஜனோட சேர்ந்து தாக்கம் அடைஞ்சு CO2 என்று சொல்லப்படுற சேர்வையை உருவாக்கும். மெக்னீசியம் இருக்கும், ஆக்சிஜனோட தாக்கம் அடைஞ்சு MgO என்ற ஒரு சேர்வையை உருவாக்கும். இப்படியான தாக்கங்கள் நாங்க சொல்லுவோம் சேர்க்கை தாக்கங்கள். சேர்க்கை அடைகிறதன் மூலமாக புதிய சேர்வையை உருவாக்கி கொள்ளும் தாக்கங்கள். உதாரணம் சொல்லி நாங்க இன்னும் நிறைய பார்க்கலாம். அப்படி சேர்ந்து ஒரு புதிய சேர்வை உருவாகிற எல்லாத்தையுமே நாங்க இந்த இடத்துக்குள்ள சொல்லலாம். ரெண்டு உதாரணம் வழி இருக்கு. இதுல மூன்றாவது வகை தாக்கங்களுக்குள்ள போவோம். மூன்றாவது வகை தாக்கங்கள் எழுதுறேன்னா, மூன்றாவது வகை தாக்கம் ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம்.
ஒற்றை இடப்பெயர்ச்சி. ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். மூன்றாவது வகை தாக்கம் ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கத்துக்கு நாங்க சொன்னோம் சொன்னால் இங்க ஏபி என்று சொல்லி ஒரு சேர்வை ஒன்று இருக்குன்னு வச்சுக்கொள்வோம். ஏபி என்ற ஒரு சேர்வை ஒன்று இருக்கும். இதுக்குள்ள நாங்க சி என்று சொல்லி ஒரு உலோகம் ஒன்றை நாங்க ஒன்று தாக்கமடைய வச்சோம் என்று சொன்னால், இவரை கொண்டு தாக்கமடைய வச்சோம் என்று சொன்னால், இவர் என்ன செய்வார்? அவரோட சிறு தாக்கம் அடைஞ்சி அந்த ஏ என்றவரை தூக்கி வெளியில விட்டுட்டு ஏ இடத்தை இவர் போய் அமர்ந்து கொள்வார். ஆகவே சிபி என்ற ஒரு சேர்வை ஒன்றை இவர் உருவாக்குவார். புதிதாக சிபி என்ற ஒரு சேர்வை ஒன்று உருவாக்குவார். இந்த தாக்கங்களை மட்டும்தான் மிக மிக கவனமாக கவனிச்சு எழுதணும். இது என்னத்தை கவனிச்சு எழுதணும் என்ற விஷயத்தை நான் பிறகு தாக்க விதத்தோட படிப்பிக்கும் பொழுது அதெல்லாம் கட்டாயம் சொல்லி தருவேன். அப்ப நாங்க இதுக்கு நாங்க உதாரணம் சொன்னோம் என்று சொன்னால், உதாரணம் என்றால் CuCl2 CuCl2 ஒரு கரைசல் இருக்குன்னு வச்சுக்கொள்வோம். ஒரு கரைசல் இருக்குன்னு வச்சுக்கொள்வோம். இதுக்குள்ள கொண்டு போய் நாங்க மெக்னீசியத்தை போடுவோம். மெக்னீசியத்தை போடுவோம். போட்டோம்னால் இவர் தாக்கம் அடைஞ்சி MgCl2 உருவாக்கிட்டு அதே டைம்ல அந்த செப்பை வெளியேற்ற வைப்பார். செப்பை வெளியேற்றி விடுவார். அதே போல ZnSO4 இருக்குன்னு வச்சுக்கொள்வோம். ZnSO4 கரைசலா இருக்குன்னு வச்சுக்கொள்வோம். இதுக்குள்ள கொண்டு நாங்க சோடியத்தை கொண்டு போட்டோம்னு சொன்னால் அல்லது கல்சியத்தை போட்டோம் என்றால் தெரியுது. சரி 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 வா அடிக்கிட்டு ஏன் இங்க என்ன சொன்னா ZnSO4 கரைசல் நம்ம இருக்குன்னு வச்சுக்கொள்வோம். இதுக்குள்ள கொண்டு வந்து நாங்க சோடியத்தை கொண்டு வந்து போட்டோம்னு சொன்னால் சோடியம் போய் தாக்கம் அடைஞ்சு Na2SO4ஐயும் அதே டைம்ல நாகத்தை வெளியில விடுவேன். நாகத்துக்கு வெளியில விடுவேன். இப்படி ஒரு தாக்கமோடு நடக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு தாக்கமா இருக்கும். ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். இவன் மேல இருக்கிறது அழிக்கிறது. இங்க இருக்கிற முதலாவது தாக்க வகை அழிக்கிறது. இப்போதைக்கு தாக்கங்கள் எழுதுங்க. நான் அடுத்த விஷயத்தை பிறகு சொல்லித்தரேன். அடுத்த மூன்றாவது வகையிலான 4வது வகையிலான தாக்கங்கள் என்று பார்த்தோம்னால், 4வது வகையான தாக்கங்கள் இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கங்கள். இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம். இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம். இதுவும் அதே போலதான் இருக்க போது. சேர்வையின் கட்டமைப்பு கொஞ்சம் வித்தியாசமா இருக்க பாருப்படி இங்க ஏபி என்ற ஒரு சேர்வை இருக்கும். சிடி என்று இன்னொரு வகையான சேர்வை இருக்கும். 2 சேர்வைகள் இருக்க போது 2ஐ ஒன்றோடு தாக்கமடைய விட்டோம் என்றால் 2 உடைவாங்க. 2 உடையும் பொழுது இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இவர் உடைஞ்சால் இவர் உடைவாராக இருந்தால் இவர் முன்னுக்கு இருக்கிறவர் எப்பொழுது பிளஸ், பின்னுக்கு இருக்கிறவர் மைனஸ், இவர் பிளஸ் இவர் மைனஸ். அப்ப என்ன செய்ய போறா, அங்க இருக்கிற பிளஸ் இங்க இருக்கிற மைனஸோட தாக்கம் அடைஞ்சு ஏபி உருவாக்குவார். அதே போல இங்க இருக்கிற பிளஸ் அங்க இருக்கிற மைனஸோட தாக்கம் அடைஞ்சு சிபி உருவாக்குவார். பிசி என்று எழுதக்கூடாது. எழுதுனா பிழை. சிபி என்றுதான் எழுதணும். எப்பொழுதும் நாங்க ஒரு சேர்வைகள் எழுதும் பொழுது அதுல நேர்த்தன்மையுடையது நாங்க முன்னுக்கும், மறைத்தன்மையுடையது நாங்க பின்னுக்கும் தான் எழுதணும். பாத்தீங்கன்னா சிபி என்று தான் எழுதணும். பிசி என்று எழுதிடக்கூடாது. சரிதானே? சரி, இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், இங்க பயன்படுத்துற சேர்வைகளை நாங்க அங்க பயன்படுத்துவோம். இங்க பயன்படுத்துற சேர்வைகளை கொண்டு நாங்க அங்க பயன்படுத்துவோம். என்ன பயன்படுத்துவோம்? CuCl2 இருக்குன்னு வச்சுக்கொள்வோம். CuCl2 இருக்குன்னு வச்சுக்கொள்வோம். Na2SO4 இருக்குன்னு வச்சுக்கொள்வோம். தாக்கமடைய விட்டோம் என்று சொன்னால் இவர் என்ன செய்வார், இந்த சேர்வை உடைவார். உடைஞ்சு
NaCl-ஐயும் CuSO4-ஐயும் உருவாக்குவாங்க. இங்கேயும் அதே போல உடைஞ்சு அதே மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தி அதே போல பிரிச்சு உருவாக்குவாங்க. அப்ப இந்த வகையான தாக்கங்கள் நாங்க சொல்ல போறோம் இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கங்கள் என்று சொல்ல போறோம். ஒரு வித்தியாசமான தாக்கங்களாக இது காணப்படும் போது இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கங்கள் என்று சொல்ல போறோம். சரிதானே? இன்னொரு உதாரணம் பார்த்தோம் என்றால் FeOH twice ஓட Fe sorry நான் எழுதுறேன் நினைக்கிறேன் தாக்கங்கள் FeSO FeSO4க்குள்ள NaOH கொண்டு வந்து நாங்க தாக்கமடைய விட்டோம் என்று சொன்னார். FeSO4க்குள்ள NaOH கொண்டு வந்து நாங்க தாக்கமடைய விட்டோம் என்று சொன்னால் இவர் உடைவார். உடைஞ்சு அங்க இருக்கிற Fe இங்க இருக்கிற OH-ஓட தாக்கம் அடைஞ்சு FeOH twice உருவாக்குவார். அதே டைம்ல இங்க இருக்கிற சோடியம் அங்க இருக்கிற SO4-ஓட சேர்ந்து தாக்கம் அடைஞ்சு Na2SO4 உருவாக்குவார். Na2SO4 அவர் உருவாக்குவார். அவர் ரெண்டும் வித்தியாசமான தாக்கங்கள். அப்ப இப்படியான தாக்கங்களை நாங்க சொல்லிக்கொள்வோம் இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கங்கள் சொல்லிக்கொள்வோம். அப்ப மொத்தமாக 4 வகையிலான தாக்கங்கள் நாங்க பார்த்திருக்கிறோம். ஒன்று சேர்க்கை தாக்கம், அடுத்தது பிரிகை தாக்கம், அடுத்தது ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம், மற்றது இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம் என்று சொல்லி மொத்தமாக 4 வகையிலான தாக்கங்கள் பார்த்திருக்கிறோம். சரிதானே? இதுல நாங்க அடுத்ததா பார்க்க வேண்டிய விஷயம்